தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன். பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என மாணவர்கள் மத்தியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உருக்கமாக பேசினார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் பரீட்சா பே சர்ச்சா 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி மாணவர்களுடன் உரையாடும் காணொலி காட்சி நிகழ்வில் திரையிடப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியில் CBSE தேர்வெழுது அரசு பள்ளி மாணவர் மத்தியில் தனது பள்ளி பருவகால நினைவுகளை உருக்கமாக பகிர்ந்து கொண்டார். அவர் பேசும்போது தனது தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன் என கூறிய அவர், பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றார். தேர்வெழுதும் மாணவர்களின் பெற்றோரை விட பிரதமருக்குத்தான் அதிக டென்ஷன் எனவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கூறினார். மேலும் மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்த ஆளுநர் மாணவர்களிடம் பேசும்போது தேர்வை பயமின்றி எழுதுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு படபடப்பு வருவது சகஜம்தான். பிரதமர் ஆலோசனைப்படி அதை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும். நம் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். பிரதமர் ஆணித்தரமாக சொல்வதை நல்ல ஆலோசனையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். மனம் உடல் சரியாக இருந்தால் வெற்றி பெற வேண்டும். மாணவர்கள் வெற்றி பெறவே இந்த மாத இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உள்ளோம். CBSE பொது மாதிரி தேர்வு நடந்தது. அதில் 80% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், கல்வித்துறை செயலர் ஜவஹர், இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்.